இந்த வீடியோவில் சைவ திருமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் சைவ திருமுறைகள் மொத்தம் 12. தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இதுதான் பேசிக்கானது. இதுலேருந்து எப்படியாவது ஒரு கொஷினாவது திருமுறைகள் பற்றி பார்ப்போம். இப்போது இதில் முதல் 3 திருமுறைகள் யார் பாடினது அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்து 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர். அப்போது இது 3ஐயும் சேர்த்து தான் தேவாரம். 3 பேரும் பாடினது தான் தேவாரம். அடுத்து 8வது மாணிக்க வாசகர். இவர் திருவாசகமும் திருக்கோவையார் இது 2ஐயும் பாடியிருப்பார். அடுத்தது 9வது திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடியது. அதனால தான் அது திருப்பல்லாண்டு திருவிசைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது திருமூலர் என்ன பாடியிருக்காருன்னா திருமந்திரம். 11 திரு ஆலவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் பாடியது. அது என்னென்னா திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணி மாலை, அற்புத திருவந்தாதி, இது எல்லாமே பாடியிருக்காங்க. 11 யாருன்னா திரு ஆலவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் பாடியது. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணி மாலை, அற்புத திருவந்தாதி, இது எல்லாமே 11ஆம் இதில் வரும். அடுத்தது சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதினார். அது 12வது திருமுறை. அடுத்து பாருங்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் முதலிகள் யார் அப்படின்னு கேட்டோம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் என்னது ஃபஸ்ட்டு 3 திருமுறைகளை பாடினது. அடுத்தது பாருங்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகிய 4வரையும் சமயக்குறவர்கள் என்னப்படுவர். ஆகிய 4 பேரும் யாருன்னா சமயக்குறவர்கள். அடுத்து திருஞான சம்பந்தரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. திருஞான சம்பந்தருடைய இயற்பெயர் என்ன? ஆளுடைய பிள்ளை. ஊர் சீர்காழி. இவர் மொத்த பாடல்கள் 16,000 பதிகங்கள். இவருடைய வேறு பெயர் என்னன்னா திராவிட சிசு, காளி வள்ளல், தோடுடைய செவியன். சமண மதத்தை போற்றிய கூன் பாண்டியனை சைவத்திற்கு மாற்றினது அப்படின்னா திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தவர் யார்? திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பெயரை யார் கொடுத்தாருன்னா திருஞான சம்பந்தர். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என புகழ்ந்தார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று இவரை புகழ்ந்தவர் சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று இவரை புகழ்ந்தவர் யாருன்னா சுந்தரர். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று இவரை புகழ்ந்தவர் சேக்கிலார். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ திருஞான சம்பந்தரை பற்றி பார்த்தோம். அவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை, 16,000 பதிகங்கள். வேறு பெயர் என்னென்னா திராவிட சிச்சு, காளி வள்ளல், தோடுடைய செவியன். திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பெயர் சொன்னவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து திருநாவுக்கரசரை பற்றி பார்ப்போம். மருள் நீக்கியார் இவருடைய இயற்பெயர். மருள் நீக்கியர் என்று கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். திருநாவுக்கரசர். இவருடைய வேறு பெயர்கள் வாசிகர், அப்பர்னாலும் திருநாவுக்கரசர்னாலும் ஒன்று தான். ஆளுடைய அரசு, தாண்டக வேந்தர், தர்மசேனர். வாசிகர், அப்பர், ஆளுடைய அரசு, தாண்டக வேந்தர், தர்மசேனர், இதெல்லாம் யாருடைய பேர்னா திருநாவுக்கரசரோடது. பிறந்த ஊர் திருவாமூர். முதலில் சமண மதத்தை தழுவினார். அதுக்கப்புறம் தமக்கையாகிய திலகவதியாரால் சைவ சமயத்திற்கு மாறினார். முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை இறைவனாக வழிபட்டவர் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசருடைய வேறு பேர் என்ன? மருள் நீக்கியார். அடுத்து பாருங்க, சுந்தரர். இயற்பெயர் ஆரூரார். பிறந்த ஊர் திருநாவலூர். வேறு பெயர்கள் வன்தொண்டர், தம்பிரான், தோழன், ஆளுடைய நம்பி, நாவலூரார். இவர் எதை பாடினார்? திருத்தொண்ட தொகை பாடியவர். சுந்தரருடைய இயற்பெயர் ஆரூரார். பிறந்த ஊர் திருநாவலூர். வேறு பெயர் வன்தொண்டர், தம்பிரான், தோழன், ஆளுடைய நம்பி, நாவலூரார். திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர். அடுத்து பாருங்க, மாணிக்க வாசகர். இயற்பெயர் தெரியவில்லை. திருவாத ஊரார் என்பர்.
அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சர். இவர் எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுகிறது. யார் எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுகிறது அப்படின்னா மாணிக்க வாசகர். அடுத்து பாருங்க, திருமூலர். இவர் இயற்றிய நூல் திருமந்திரம். இது 10ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவரும் ஒரு சித்தர் தான். முதல் சித்த நூல் திருமந்திரம். ஆசிரியர் இட்ட பெயர் திருமந்திர மாலை. அடுத்து காரைக்கால் அம்மையார். இவர் இயற்பெயர் புனிதவதி. பேய் வடிவம் விரும்பியவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழித்தேவர். வேறு பெயர் உத்தமச்சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரவுவார். பெரிய புராணத்துக்கு இவர் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இவர் திருத்தொண்டர் மார்க்கத்தை திருத்தொண்டர் மாக்கத்தை என்றும் அழைக்கப்படுகிறது. இது தமிழில் 2வது தேசிய காப்பியம் எனப்படுகிறது. சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழித்தேவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆழ்வார்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. ஆழ்வார்கள் திவ்ய சூரியர்கள் என போற்றப்படுவர். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். மொத்த பாடல்கள் 3776. தொகுத்தவர் நாதமுனி. இதற்கு ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்கள் உண்டு.